வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரில் அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட காம்போஸ்ட் பின் அதை யூஸ் பண்ணி எப்படி லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த காம்போஸ்ட் பின், அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் ஓட்டை எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து கம்பியால் ஆன ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கக்கூடியது நான் வைக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே காம்போஸ்ட் பின்னை வைக்க போகிறோம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணி நிற்கணும், அதே நேரத்தில் அந்த கண்டெய்னர்லேயும் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஆனது விழுகணும் அப்படின்றதுனால அந்த இது வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், இப்போது அது மேலே வச்சாச்சு, தாராளமாக தாங்கி நிற்கிது. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான என்பிகேன்னு சொல்லக்கூடிய பேசிக் நியூட்ரியன்ஸ் நமக்கு எல்லாமே இந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் கிடைக்கும். இன்னும் சில மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசருங்க இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜக் ஆஃப் வாட்டர் வந்து நான் இப்போ ஊற்றுறேன். இது கிட்டத்தட்ட 75% ஃபினிஷ்ட் காம்போஸ்ட் தாங்க இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஜக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது அடிக்கடி ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, அழுகல் இருந்தால் அது ரொம்ப அதிகமாயிரும். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 ஜக் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வடிய ஆரம்பிச்சிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து தானாகவே இந்த பின்னில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலிமா, ஹோல்ஸ் மூலிமா இறங்க ஆரம்பிக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் 1 டே விட்டுட்டேங்க அப்படியே. இப்போ அதுக்கு அடுத்த நாள் தான் இது, நீங்கள் பார்க்கலாம். தண்ணி எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஊற்றுறோம் இல்லையா தண்ணி, அந்த காம்போஸ்ட்டில் மிக்ஸ் ஆகி கீழே ஃபில்டர் ஆகி இறங்கியிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இதுதாங்க ப்ராப்பர் லிக்விட் ஃபர்டிலைசர். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதோட கலர் பாருங்கள், உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க, நல்லா முடிஞ்ச ஒரு ஜல்லடை ஏதாவது வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செடி மேலேயே கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபாலியர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது செடியானது நல்லா எடுத்துக்கும். எப்போவுமே லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா செடினால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சத்துக்களை உறிஞ்சிக்க முடியும், எடுத்துக்க முடியும். நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, இந்த பாட்டிலில் ஊற்றிட்டோம் இல்லையா, பாருங்கள் அதோட கலர் பாருங்கள். இதுதாங்க ப்ராப்பராக லிக்விட் ஃபர்டிலைசர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேங்க. மிச்சத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பாட்டிலுங்க அது, இதில் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயும் பண்ணலாம், செடியோட வேர்களுக்கும் ஊற்றலாங்க. நல்லா வளரும் செடியானது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செடியானது நல்லா செழிப்பாக பச்சை பசேர்னு வளருங்க. காம்போஸ்ட் பின்னில் அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா அது அழுகல் ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும், கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி ஊற்றக்கூடாதுங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து அதில் ஊற்றலாம் தாராளமாக. கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும் பட்சத்தில் எல்லா தண்ணியானதும் பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி இறங்கிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிக்விட் ஃபர்டிலைசர் பண்ணக்கூடிய முறை. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லா பூச்செடிகளுக்கு, எல்லா விதமான செடிகளுக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்தலாம். நீங்கள் 4-5 பின்னு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பின்லேயுமே ஒரு 2 வாட்டி ஊற்றி ரெடி பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.